மண்ணு புகழ் லட்சுமி அம்மாள் மணிவயிறு வாய்த்தவரே, கண்ணல் தமிழ் கலைஞர்தம் கனி இதயம் கவர்ந்தவரே, கல்வி தரும் சோலைகளை பதியெல்லாம் வளர்த்தவரே, உழைப்பினால் உயரங்களை சிகரங்களை தொட்டவரே, தமிழ் இரட்சகரே, ஜெகத் இரட்சகரே, புகழை கூறுதற்கு எம் தமிழால் முயல்வோம் யாம். கலிங்கத்து வெற்றிகளை ஜெயங்கொண்டார் பாடியது கலிங்கத்து பரணி. ஆயிரம் ஆயிரம் இதயங்களை வெற்றி கொண்ட இவரது சிறப்புகளை சொன்னால் அது கலிங்கமலை பரணி. ஆம், விழுப்புரம் மாவட்டம் கலிங்கமலையில் திரு சாமிக்கண்ணு கவுண்டர் திருமதி லட்சுமி அம்மாள் இணையரின் மகனாக பிறந்தவர் ஜெகத் இரட்சகன். உழைப்பும் முனைப்பும் ஊக்கமும் இருந்தால் வறுமை சூழ்ந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவரால் வானளாவிய வணிக வெற்றிகளையும் அரசியல் வெற்றிகளையும் பெற முடியும் என்பதற்கான வாழும் உதாரணம்தான் திராவிட ஆழ்வார் ஜெகத் இரட்சகன் அவர்கள். வழுதாவூரில் பள்ளிக்கல்வியை முடித்த இவர் தமிழ்நாடு மின் வாரியத்தில் ஊழியராக பணியில் சேர்ந்தார். அச்சமயத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மீது கொண்ட தீவிர பற்றினால் அரசியலில் காலடி எடுத்து வைத்தார். எம்ஜிஆர் மாணவர் அணியில் தொடங்கிய இவரது அரசியல் பயணம் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்தது. கட்சியில் சுழன்று சுழன்று பணியாற்றிய இவரது ஈடுபாடு அதிமுகவின் தூண்களில் ஒருவராக இருந்த ஆர்.எம். வீரப்பன் அவர்களை ஈர்த்தது. அவரது அன்பை பெற்ற ஜெகத் இரட்சகன் 1980ஆம் ஆண்டு உத்தரமேரூர் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிடும் வாய்ப்பினை பெற்று அத்தேர்தலில் வெற்றியும் பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார். தொடர்ந்து 1984ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் செங்கல்பட்டு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானார். அக்காலகட்டத்தில் அதிமுகவின் நாடாளுமன்ற கட்சி தலைமை பொறுப்பும் வகித்தார். எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பின் அதிமுக இரண்டாக பிளவுபட்ட போது ஜெகத் இரட்சகன் ஜானகி அம்மாள் அணியின் பக்கம் நின்றார். அந்த அணியின் சார்பில் 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் உத்தரமேரூர் தொகுதியில் அவரால் வெற்றி பெற இயலவில்லை. அதன் பின்பு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் தொடங்கிய எம்ஜிஆர் கழகத்தின் பொதுச் செயலாளராக திகழ்ந்தார். 1999 நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் கழகம் திமுகவுடன் இணைந்து போட்டியிட்டது. அதில் அரக்கோணம் தொகுதியில் நின்று போட்டியிட்ட ஜெகத் இரட்சகன் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினரானார். 2004ஆம் ஆண்டு வீர வன்னியர் பேரவை எனும் அமைப்பை தொடங்கினார். அது பின்னர் ஜனநாயக முன்னேற்ற கழகம் என்னும் கட்சியாக உருவெடுத்தது. 2009ஆம் ஆண்டு ஜனநாயக முன்னேற்ற கழகம் திமுகவுடன் இணைந்தது. 2009இல் திமுக வேட்பாளராக மீண்டும் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானது மட்டுமல்லாமல் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சராகவும் ஆனார். அதற்கு பின்னதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் பதவியும் அவருக்கு வழங்கப்பட்டது. அடுத்ததாக 2014 தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்த அவர் 2019இல் மீண்டும் அரக்கோணத்தில் போட்டியிட்டு பெருவெற்றி பெற்றார். 2024 தேர்தலிலும் அதே தொகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக திகழ்ந்து வருகிறார். இவருக்கு அரசியல் ஒரு கண் என்றால் தொழிலும் வணிகமும் இன்னொரு கண். நீ ஏழையாக பிறப்பது உன் தவறில்லை, ஏழையாகவே இறப்பாய் என்றால் அதுதான் உன் தவறு எனும் பொன்மொழியை மனத்திற்கொண்டாரோ என்னவோ. பல்வேறு தொழில்களிலும் ஈடுபட்டு அனைத்திலும் வெற்றி கொடி நாட்டினார். தமக்கு கிடைக்காத தொழில் படிப்புகள் பிறருக்கு கிடைக்க வேண்டும் என நினைத்த அவர் 1984இல் சென்னையில் பாரத் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தொடங்கினார். அதன் பின்பு கல்வி சேவையில் தொடர்ந்து பல்வேறு பொறியியல் கல்லூரிகள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், செவிலியர் கல்லூரிகள், கேட்டரிங் கல்லூரிகள், சட்டக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, இயன்முறை கல்லூரி, கட்டடக்கலை கல்லூரி, திரைப்பட கலையியல் கல்லூரி, சென்னை பாரத் பல்கலைக்கழகம், டேராடூன் ஜெகத் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை நிறுவி லட்சக்கணக்கான மாணவர்கள் சிறந்த கல்வி பெற வழிவகை செய்து வருவதோடு பல்லாயிரக்கணக்கானோருக்கு அதன் மூலம் வேலைவாய்ப்புகளையும் வழங்கி வருகிறார். ஒரு பக்கம் கல்வி நிறுவனங்கள் என்றால் மறுபக்கம் நட்சத்திர விடுதிகள், அக்காட் தொழில் நிறுவனங்கள், சுரங்க தொழிற்சாலைகள்,
தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களிலும் கால் பதித்து பெரு வெற்றி கண்டு வருகிறார். உள்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் தொழில்துறையில் கால் பதித்து வெற்றிகள் பல கண்டு வருகிறார். தொழில்களில் கவனம் ஒருபுறம் இருந்தாலும் இவரது இலக்கிய ஈடுபாடு இணையற்றது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களே வியந்து பாராட்டும் நாவன்மை மிக்க நயவுரை நம்பி இவரது தந்தையார் ஓதிய ஆழ்வார் பாசுரங்களில் ஆழ்ந்த ஈடுபாடு ஏற்பட்டு 4000 திவ்ய பிரபந்தத்தை பருகும் நீராகவும் உண்ணும் சோறாகவும் மென்று தின்னும் வெற்றிலையாகவும் ஆக்கிக் கொண்டவர் இவர். 4000 திவ்ய பிரபந்த உரை, மகாபாரத உரை, அன்னை தெரசா, திருவாய்மொழிகள் சில, ராமாவதாரம், செந்தமிழ் இலக்கியத்தில் திருமால், திருக்கோலூர் பெண்பிள்ளை ரகசியம், வேல்மாறன், நயவுரை உள்ளிட்ட 192 நூல்களை எழுதிய இவரின் எழுத்துப் பயணம் மேலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போதும் இரவுகளில் நாள்தோறும் 3 மணி நேரம் இவரது எழுத்தும் வாசிப்பும் தொடர்கிறது. ஒரு நீண்ட நெடிய அரசியல்வாதி, மிகவும் பிரபலமான தொழிலதிபர், மக்கள் பிரதிநிதி, இதையெல்லாம் தாண்டி பேச்சாளர், இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய எழுத்து பணிக்கு எப்படி நேரம் இருக்குது? அதை எப்படி சமாளிக்கிறீங்க? எழுத்து பணிக்கலாம்ன்றதுலாம் எனக்கு இரவு நேரங்களில் நான் அதிகமாக 3 மணி நேரம் தினமும் செலவழிப்பேன் படிப்பதற்கு, எழுதுவதற்கு. இது என்னுடைய வாழ்க்கையினுடைய தினமும் நடைமுறை. ஸோ அதனால் எனக்கு அதில் சிரமமே இல்லை. எனக்கு எப்படின்னா, அது எழுதினால் படித்தாதான், எழுதினால் ராத்திரியில் படித்தா, ராத்திரியில் எழுதினாதான் எனக்கு தூக்கமே வரும். முத்தமிழறிஞர் கலைஞரை வியந்த மேடைகள் எத்தனையோ உண்டு. ஆனால் கலைஞரே வியந்த மேடை ஜெகத் ரட்சகன் தமிழ் பேசும் மேடை. முத்து புகழ் படைத்து 3 நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கத்துங்கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே என்று இவர் மேடையில் முழங்கத் தொடங்கினால் கலைஞர் மட்டுமல்ல, கலைமகளே கைதட்டி ஆர்ப்பரிப்பார். அந்த அளவிற்கு மேடை தமிழில் மேதமை பெற்றவர் ஜெகத் ரட்சகன். முத்துக்கடல் வதித்து 3 நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கத்துங்கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவழ்ந்த தங்க தலைவர் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிறார். பலாச்சமிழ் உள்ளம், பால்தமிழ் சிரிப்பு, நிலாத்தமிழ் மூற்றம், நீர்தமிழ் ஊற்று, உலாத்தமிழ் காற்று, உயிர்தமிழ் கொள்கை, வான்தமிழ் விளக்கம் என்று சொல்லி கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கு இருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தால், அரசியோடு சீதனமாய் புரிசோடு நடந்த புகழேந்தி அங்கிருந்தான், நன்னாகன் நப்பசலி நப்போதி நவுகன் முற்கோக்கூர் மாசாத்தான் ஒன்சாத்தான் சிலம்பெடுத்த தக்கோ இளங்கோ, எத்தனை பேர் அத்தனை பேரின் மொத்த உருவமாய் கம்பர் விழாவுக்கு வந்திருக்கிற தலைவர் அவர்களே, ஸ்ரீரங்கமாடி திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மாசி கடலாடி தவமாய் எங்களுக்கு கிடைத்திருக்க தாங்க தலைவா, உங்களை வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கலைஞருக்கும் இவருக்குமான உறவு தமிழுக்கும் இனிமைக்குமான உறவு போன்றது. ஒருமுறை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற விழா ஒன்றிற்காக மேடையை குடிசை போன்று வடிவமைத்திருந்தார் ஜெகத் ரட்சகன். இது ஏன் என்று கலைஞர் கேட்க ஜெகத் ரட்சகன் அவர்கள் சொன்ன பதில் சுவையானது. அந்த மேடை எப்படி போட்டிருந்தோன்னா, ஒரு கூரை வீடு, அந்த கூரை வீட்டுக்கு மேலே 2 கோழி கட்டி வச்சிருந்தோம். அந்த இது ஓலை வீடு அங்கே 2 ஆடு கட்டி வச்சுட்டு ஒரு மாடை படுக்க வச்சுட்டு எல்லாம் படுத்து மேடை பார்த்தோன்னே தலைவர் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனார். இது என்னையா அந்த இந்த வீடு இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க, அந்த கூரை வீடு ஏன் கட்டினேன் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆனால் எங்கள் கிராமத்தில் எங்கள் வீடு அது மாதிரி தான் இருந்தது, எங்கள் வீட்டுக்கு உங்களை அழைச்சிக்கிட்டு போக முடியாது, அதனால தானே உங்களை இங்கே கொண்டாந்து காட்டணும்னு அந்த வீடை போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னேன். என்னையா இவ்வளோவையா நீ அப்படின்னாரு. ஆமாண்ணா, ரொம்ப வறுமையில் பிறந்தோம்னா அப்படின்னு சொன்னார். கட்டி தழுவிக்கிட்டு சொன்னார் கலைஞர், அதனால தான் நீ இவ்வளோ உயர்ந்திருக்கிற. பள்ளியில் படிக்கும் போதே வாலிபால் ஆட்டத்தில் வல்லவராக திகழ்ந்த ஜெகத் ரட்சகன் விழுப்புரம் மாவட்டத்தில் வாலிபால் ஆட்டத்தில் சிறந்த வீரராக மிளிர்ந்தார். தமக்கு கற்பித்த ஆசிரியர்கள் முதல் தம்மை பதவியில் அமர்த்தி அழகு பார்த்தவர்கள் வரை யாரையும் மறக்காத நன்றியுணர்வு மிக்கவர் ஜெகத் ரட்சகன். அண்மையில் சென்னை கம்பன் கழக விழாவில் இவர் அழைப்பின் பேரில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கம்பநாட்டாழ்வாரின் தமிழுக்காகவும் திராவிட ஆழ்வாரின் அன்புக்காகவும் இவ்விழாவில் கலந்து கொண்டேன் என்று கூறி தம் அன்பை பகிர்ந்து கொண்டார். திருமாலை அறியாதார் திரு மாலை அறியார் என்பது பாசுரம்.
திருமாலை நன்கறிந்த ஜெகத் ரட்சகனுக்கு 1973 திருமாலை சூட்டி வாழ்க்கை துணையாக அமைந்தார் அனுசூயா அம்மையார். பெயர் சொல்லும் பிள்ளைகளாக சந்தீப் ஆனந்த் அவர்களும் ஸ்ரீனிஷா அவர்களும் புகழ்பெற்று திகழ்கிறார்கள். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அவர்களுக்கு, இந்த மந்திர தமிழரின் தமிழன்றி சுவை வேறில்லை நமக்கு.